தற்போது அடுத்த கட்ட முன்னிலை நிலவரங்கள் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நானா பட்டோல் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் மகாராஷ்டிரா என்ற தகவல் அந்த ஏக்நாத் ஷிண்டே கட்சியை சேர்ந்த அந்த தகவல் வந்திருக்கிறது. இருந்தாலும் கோப்ரி தொகுதியில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற தகவலும் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே மகாராஷ்டிராவில் கடும் இழுபறி, கடும் போட்டி. ஆனால் அந்த மேஜிக் நம்பரான 145 நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது பாஜக கூட்டணி, மகா யுதி கூட்டணி என்பதை நம்மால் அறிய முடிகிறது என்பதுதான் தற்போதைய முன்னிலை நிலவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. பிரவீன், சண்முகசுந்தரம், அதே சமயத்துல நம்ம வயநாடு பத்தியும் அவ்வப்போது பதிவு செய்ய வேண்டியிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அந்த முடிவுகள் நம்ம பார்க்கும்போது. நேரு குடும்பத்தில் நேரடியாக ஒருவர் முதல் முறையாக இந்த தேர்தல் போட்டிக்குள்ள களம் கண்டிருக்காங்க. அவங்களுடைய மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனுடைய திரையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வயநாட்டில் 23,436 வாக்குகள் பெற்றிருக்கிறதா நம்ம அந்த முன்னிலை அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய பாஜக கம்யூனிஸ்ட் வேட்பாளரை பொறுத்தவரை மிகவும் பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது காணப்படுது. 23,436. அதற்கு பிறகு பாஜக பொறுத்தவரையில் 255, கம்யூனிஸ்ட் 395 அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வித்தியாசம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வித்தியாசமா இருக்கு இல்லையா? நிச்சயமாக வயநாடை பொறுத்தவரையிலே காங்கிரஸ் ராகுல் காந்தி ஏற்கனவே அமோக வெற்றி பெற்ற 3 லட்சம் வாக்குகளுக்கு மேல் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. தொடர்ந்து இருமுறை நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் ராஜினாமா செய்து தனது சகோதரியை நிறுத்துகிறார் என அவரே நேரடியாக வந்து தேர்தல் பணியாற்றினார். எனவே பிரியங்கா காந்தி வெற்றி பெறப் போகிறார் என்று முதலே கூறிக்கொண்டார். அந்த வகையில் தான் தற்பொழுது முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த தொகுதியானது காங்கிரசுக்கு பெருவாரியான வாக்குகள் இருக்கின்றன. அது காங்கிரசுடைய பாரம்பரிய தொகுதியாக அறியப்பட்டது. எனவே தற்போது அங்கு அவர் முந்த ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் இன்னும் முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. அந்த முன்னிலை நிறுவனங்கள் தெரிய வந்த பிறகு முழுமையான தகவலை நம்ம பரிமாறிக்கொள்ள முடியும். ஆனால் தற்போதைய சூழலில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மும்பையின் வர்லி தொகுதியிலே உத்தவ் தாக்கரேயின் மகன் ஆதித்ய தாக்கரே, பால் தாக்கரே குடும்பத்தின் வாரிசு, தற்போதைய குடும்ப வாரிசுகளில் ஒன்றான ஆதித்ய தாக்கரே முன்னிலை பெற்றிருக்கிறார் வர்லி தொகுதி என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தகவலை தற்போது பதிவு செய்கிறோம். முக்கியமான தகவல், ஆதித்ய தாக்கரே, உத்தவ் தாக்கரேவின் மகன் ஆதித்ய தாக்கரே முன்னிலை பெற்றிருக்கிறார் வர்லி தொகுதியில் என்ற தகவல் வந்திருக்கிறது. அந்த தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது முன்னிலை நிலவரங்கள், அடுத்த கட்ட முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்கின்றன. 131 இடங்களில் பாஜக கூட்டணி, 124 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி. 131, 124 என்று வந்திருக்கிறது. இன்னும் அந்த வித்தியாசம் குறைந்து கொண்டே வருகிறது. எனவே போட்டி கடுமையாக இருக்க போகிறது. யார் முந்த போகிறார், நூலில் தான் இந்த முடிவுகள் தீர்மானிக்கப்பட போகின்றன என்று தெரிகிறது. 131 இடங்களில் பாஜக மகாயுதி கூட்டணி, பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி 131 முன்னிலை. காங்கிரஸ் தலைமையிலான MVA கூட்டணி, மகா விகாஸ் அகாதி கூட்டணி 124 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 131, 124 கடுமையான போட்டி என்பார்களே, அந்த போட்டி உண்மையிலேயே இது நெயில் பிட்டிங் ஃபினிஷ் என்ற ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் உண்டு. நெயில் பிட்டிங், நகத்தை கடித்துக் கொண்டு சீட்டு நுழையில் த்ரில்லர் காட்சி என்பார்கள். அது போன்ற ஒரு காட்சியை அரங்கேற போகிறதோ என்பதை சுட்டிக்காட்டமாக தற்போதைய முன்னிலை நிலவரங்கள் நமக்கு மகாராஷ்டிராவிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. தற்போது மும்பையில் உள்ள நமது செய்தியாளர் மிக தெளிவான ஒரு உறுதியான தகவலை கொடுத்திருக்கிறார். 131 இடங்களில் மகாயுதி கூட்டணி, பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி 131 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் தலைமையிலான MVA கூட்டணி, மகா விகாஸ் அகாதி கூட்டணி 124 இடங்கள். வெறும் 7 இடங்கள் தான் வித்தியாசம். அந்த மேஜிக் நம்பர் 145 தொடுவதற்கு மிக அருகிலே இருவருமே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் மிக முக்கியமான மும்பை மாநகரின் சட்டமன்ற தொகுதிகளின் முதற்கட்ட வாக்குகள் தற்போது EVM வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அதன் முடிவுகள் தான் தற்போது மகாராஷ்டிராவை வெல்லப் போவது யார், இந்தியாவின் வணிக தலைநகரான மும்பையை தலைமையிடமாக கொண்ட மகாராஷ்டிராவை வெல்லப் போவது யார், முடிசூடா மன்னனாக அரியணையில் அமரப்போவது யார் என்பதை தீர்மானிக்கப் போகிறது மும்பை மாநகர சட்டமன்ற தொகுதியின் வாக்குகள் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் தான் தற்போது கடும் போட்டி 134, 124 என்று வந்து கொண்டிருக்க. தற்போது அடுத்த கட்டமாக 135 இடங்களில் பாஜக கூட்டணி, அடுத்த கட்ட முன்னிலை நிலவரம் 135 இடங்களில் பாஜக கூட்டணி முந்துகிறது. காங்கிரஸ் 127 இடங்கள், 127 காங்கிரஸ் கூட்டணி 127, பாஜக கூட்டணி 135. கடுமையான போட்டி. பாஜக 145 என்பதை நோக்கி அருகே மெல்ல மெல்ல சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் 10 இடங்கள் வேண்டும் அந்த மேஜிக் நம்பரை, பெரும்பான்மை
என்ற அந்த மேஜிக் நம்பரை தொடுவதற்கு அவர்களுக்கு இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுகின்றன. காங்கிரஸ் கூட்டணியும் தாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பது போல 127 இடங்களை பெற்று முந்துகிறார்கள். மற்றவர்கள் 10 இடங்களிலே முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். பிரவீன்.